Hi learners, welcome to CS with Manju. லாஸ்ட் வீடியோல டிஜிட்டல் கோட்ஸ் பார்த்தோம். அதுல சம் பார்ட்ஸ் பார்த்திருக்கோம். பார்ட் 1. இது பார்ட் 2க்கான வீடியோ. பார்ட் 1ல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, டிஜிட்டல் கோட்ஸ்னா என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதுல வெயிட்டட், நான் வெயிட்டட், அன்வெயிட்டட்ல என்னென்ன வரும், நான் வெயிட்டட்ல என்ன வரும், கிரே கன்வர்ஷன் எப்படி, XS3 எப்படி, BCD கன்வர்ஷன்ஸ் எப்படி, பைனரி டு கிரே, கிரே டு பைனரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன்ல நம்ம வந்து எரர் பார்ட்டி பிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எரர் டிடெக்ட் பண்றது அந்த பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எரர் கரெக்ஷன் கோட்ல பாக்குறப்போ நம்ம வந்து ஹேமிங் கோட் பார்க்கணும். ஹேமிங் கோட் டிஸ்டன்ஸ் மட்டும் அதுல பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஹேமிங் கோட் பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேமிங் கோட் பத்தி பார்க்க போறோம். ஹேமிங் கோட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, போத் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் எரர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஹேமிங் கோடை யார் இன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா, ரிச்சர்ட் வெல்சி ஹேமிங் அப்படிங்கிறவர் 1915 இருந்து 1998 அதை டெவலப் பண்ணியிருக்காரு ஹேமிங் கோடை. ஹேமிங் கோட் அப்படின்னாவே நம்ம வந்து எப்படின்னா, அதை டிடெக்டும் எரரும் கரெக்டும் பண்றோம் இல்லையா, அதுல பார்ட்டி பிட்ஸ் எத்தனை இருக்கு, அது எப்படி அந்த பிட்ஸ்ல வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம எரரை டிடெக்ட் அண்ட் கரெக்ட் பண்ண முடியும். அந்த பார்ட்டி பிட்ஸ் எந்தெந்த பிளேஸ்ல வருது, எந்தெந்த பொசிஷன்ல வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது பவர்ஸ் ஆஃப் 2. அதாவது 2 பவர் 0 அந்த பொசிஷன் தான் இருக்கும், 2 பவர் 1, 2 பவர் 2 இந்த மாதிரி அதனோட பிட் பொசிஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 7 பிட் ஹேமிங் கோட் அப்படின்னா 1 2 3 5 6 7 இப்போ 7 பிட் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் இப்படி இருக்கு அப்படின்னா எந்தெந்த பொசிஷன் வந்து பார்ட்டி பிட்டுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னா 2 பவர் 0 என்ன 1, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது பார்ட்டி பிட் இருக்கும். அடுத்தது 2 பவர் 1 2 வரும், அப்ப செகண்ட் பொசிஷன் வந்து பார்ட்டி பிட் இருக்கும். 2 பவர் 2 என்ன 4, அப்போ 4ங்கிறப்போ ஃபோர்த் பொசிஷன் தான் வந்து பார்ட்டி பிட்டா இருக்கும். மீதி எல்லாம் வந்து டேட்டா பிட்டா இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் 2 பவர் 3 8 வரும். 8 நமக்கு இங்க அவைலபிள் இல்லாதனால நமக்கு இந்த 3 தான் பார்ட்டி பிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி பிட் வந்து பொசிஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பவர் ஆஃப் 2 வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கீழே the minimum value of k for which of the following relation is correcting or valid is nothing but required number of parity bit. அதாவது கொடுத்திருக்கிற பிட்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் parity bit இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 பவர் k greater than or equal to n plus k plus 1. ஓகேங்களா. n அப்படிங்கிறது வந்து என்னன்னா டேட்டா பிட்டை குறிக்கிறது, டேட்டா பிட். kங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் parity bit. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் எத்தனை நம்பர் ஆஃப் parity bit வந்து நம்ம கொடுத்துருக்க ஹேமிங் கோட்ல இருக்கும். இதை வந்து நீங்க 7 பிட் ஹேமிங் கோடுக்கு யூஸ் பண்ணலாம், 8 பிட் ஹேமிங் கோடுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு சம் கொடுக்குறப்ப இப்ப 7,4 பிட் ஹேமிங் கோட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 7 பிட் ஹேமிங் கோடு 4 வந்து என்ன குறிக்குது அப்படின்னா டேட்டா பிட். ஓகேங்களா. இந்த டேட்டா பிட்டை வச்சுதான் இந்த ஃபார்முலாவை இது பண்ண முடியும். இப்ப 4 டேட்டா பிட்டா, அப்ப n வந்து 4 ஆயிருதும். அப்போ 4 பிளஸ் கே பிளஸ் 1 அதோட அதிகமா இருக்கணும் 2 பவர் கே அப்படிங்கிறப்போ இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ போட்டா இந்த இந்த ரைட் சைடு இருக்க வேல்யூவோட அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 பிட்டுங்களா, அப்ப 3 பிட் போட்டு பார்க்கலாம். 2 பவர் 3 போட்டீங்க அப்படின்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 டேட்டா பிட்டு பிளஸ் 3 பார்ட்டி பிட்டு பிளஸ் 1, அப்போ 4 பிளஸ் 3 7, 7 பிளஸ் 1 8, ஸோ 8 ஈக்குவல் டு 8. ஸோ கிரேட்டர் தனா இருக்கலாம், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கலாம். இதே நீங்க 2 பிட் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும், 4 பிளஸ் 2 பிளஸ் 7 தான் வந்திருக்கும். இங்க வந்து 2 பிளஸ் 2 4 இருக்கும். அப்ப 4 அது கிரேட்டர் தனா இருக்கும், அதனால இந்த ஃபார்முலா இருக்காது. ஸோ 7,4ங்கிறப்போ 4 பிட் டேட்டாவா இருந்தா நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ட்டி பிட் அப்படின்னா 3 வச்சு அந்த நம்பர் கேக்கு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டி பிட் போட்டா நமக்கு அந்த ஃபார்முலால அப்ளை ஆகி ஈக்குவல் ஆகுதோ, ஒன்னு ஈக்குவலா இருக்கணும், இல்லாட்டி கிரேட்டர் தானா இருக்கும். இருந்ததுன்னா அத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டி பிட் தான் நம்ம இந்த ஹேமிங் கோட்ல யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஹேமிங் கோட் வந்து 4 பிட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேமிங் கோடுக்கு நம்ம 2 பார்ட் பார்த்தோம். ஒன்னு என்ன டேட்டா பிட் பிளஸ் parity bit. டேட்டா பிட் வந்து என்னன்னா
இங்க 1 2 3 4 பிட் குடுத்துருக்காங்க. நம்ம பேரண்ட் பிட் எவ்வளோன்னு தெரியல. அத கண்டுபிடிக்கணும். ஸோ பொசிஷன் இங்க வந்து நான் 7 வந்து காலம் போட்டு வச்சிருக்கேன். இந்த சம் வந்து நியூமெரிக்கலா கண்டிப்பா நெட் கொஸ்டின்ஸ் அண்ட் செட் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா? இதுல இப்ப நம்ம டேட்டாஸ் எழுத போறோம். டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் இதுல parity பிட் முதல்ல எதுன்னு தெரிஞ்சிட்டா தான் நம்ம டேட்டா பிட் போட முடியும். parity பிட் தெரிஞ்சுக்க நம்ம என்ன சொன்னோம் 2 பவர் 0 2 பவர் 0 1 கரெக்ட் 2 பவர் 1 2 ஓகே 2 பவர் 2 4 தான் வரும். இந்த இடத்துல வராது. சோ அப்ப இது என்ன வரும் அப்படின்னா இது வந்து டேட்டா பிட் டேட்டா 1 டேட்டா 2 அண்ட் டேட்டா 3 டேட்டா 4 இது நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது டேட்டா பிட்ஸ் ஓகேங்களா? சோ அப்ப இதெல்லாம் வந்து என்னது parity பிட் parity 1 parity 2 அண்ட் தென் parity 3 ஓகேங்களா? இதுல இப்போ நம்ம டேட்டா எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் இந்த கொடுத்திருக்க டேட்டாவை ஃபில் பண்ணணும். என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 1 0 1 1 ஓகேங்களா? ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதை கண்டுபிடிக்கலாம். P1 ஓட இதை கண்டுபிடிக்கலாம். parity bit ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இது எப்படி இந்த பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் 1 இருக்குங்களா? அப்போ 1னா ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கணும், செகண்ட லீவ் பண்ணணும். அடுத்த 1 எடுத்துக்கணும், அடுத்தது லீவ் பண்ணணும். அடுத்த 1 எடுத்துட்டு 1 லீவ் பண்ணணும். அடுத்தது எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 இது வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஃபோர் வர மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 விட்டு 1 லீவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப எதை எடுத்துக்கணும்? டிக் போட்டிருக்க சொல்லுங்க. 1 அண்ட் 3 அண்ட் 5 அடுத்தது வந்து என்னது 7 இப்போ 1ஓட பொசிஷன்ல என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. சோ அதை டேஷ் போட்டுக்கலாம். 3ங்கிற பொசிஷன்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 5ங்கிறதுல 0 இருக்கு. 7ல 1 இது நான் ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு நடத்துறப்ப சொன்னேன். டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஈவன் பேரிட்டியா எடுத்துக்கணும்னு சொன்னேன். இங்க எத்தனை நம்பர் ஆப் இருக்கு? ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க பேரிட்டி பிட் வந்து என்ன வரும்? 0. ஸோ பேரிட்டி பிட் என்ன வரும் நமக்கு? 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி பேரிட்டி 2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். P2க்கு P2க்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? P2க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே நிமிஷம். இது அப்பதான் உங்களுக்கு புரியும். இது மேல இருக்கதான் ரைஸ் பண்ணிடுறேன். P2க்கு எப்படின்னா P2 இது ரெண்டையும் எடுத்துக்கணும். இதுல 4 5 ரெண்டையும் லீவ் பண்ணிடணும். அடுத்து 6 7 எடுத்துக்கணும். அதாவது 2 3 எடுத்துக்கணும். அடுத்து 4 5 விட்டுட்டு 6 7 2ல என்ன பொசிஷன் இருக்கு? எதுவும் இல்ல. அண்ட் தென் 3 பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 6 பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 7க்கு 1 இருக்கு. இப்போ இதனோட ஆட் ப்ரையாரிட்டி இது வந்து என்ன இருக்கு? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் ப்ரையாரிட்டினால நம்ம இங்க என்ன பண்ணணும்? 1 போட்டுக்கணும். ஸோ செகண்ட் பொசிஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி P3 பார்ட்டி 3 இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு எப்படி அப்படின்னா 3 பொசிஷன் எங்க இருக்கு? 2 பவர் 3 எங்க வருது? 2 பவர் 3 எங்க வருது? 4 கிட்ட வருது. அப்போ எடுத்துக்கணும். 4 ஃபர்ஸ்ட் 4 எடுத்துட்டு அடுத்து லீவ் பண்ணா நமக்கு அடுத்தது இல்லாதனால நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ 4 5 6 7 4 பொசிஷன்ல என்ன இருக்கு? எதுவும் இல்ல. 5 பொசிஷன்ல 0 அண்ட் 6 பொசிஷன்ல 1 1 ஓகேங்களா? இது எத்தனை நம்பரா? ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு இங்க வந்து 0 வந்துடும். அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்? 0. ஸோ இதுதான் இதனோட ஃபுல் டேட்டா. இந்த டேட்டாவை எழுதுறப்ப நம்ம எப்படின்னா இங்க தான் 1 இருக்கு இல்லைங்களா? நம்ம அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எழுதணும். ஆன்சர் என்னன்னு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லுங்க. 0 1 1 0 0 1 1 இதை கரெக்டா பார்த்து ஆப்ஷன்ல எழுதுங்க. இதை மாத்தி எழுதுனீங்கனாலும் ஆப்ஷன்ஸ் அங்க அதுவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இங்க பேரிட்டி பிட் எத்தனை வந்திருக்கு? 3. ஸோ 4 + 3 7 ஹேமிங் கோட். இதுதான் 7 பிட்டோட ஹேமிங் கோடோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம எரர் கரெக்ஷன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம்.
முதல்ல இதில் கொடுத்துருக்க பிட் நம்ம எழுதிக்குவோம். இதுலேயும் 7 பிட் இருக்குங்களா எரர் கரெக்ஷனுக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 பிட்டு. நம்ம முன்ன இருக்க டேட்டாஸ் எழுதிக்குவோம். என்னென்ன 0 1 1 0 0 1 1 0 0 1 1. Zero one one zero 0 1 1. ஓகேங்களா, நம்ம எழுதியாச்சு. இது வந்து ஒரிஜினல் டேட்டா, அது சென்ட் பண்றது. இன்கேஸ் நான் வந்து சென்ட் பண்றப்போ எனக்கு இந்த டேட்டா சேஞ்சஸ் ஆயிட்டு 1 மாறிடுச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பிட்டு வந்து மாறிடுச்சு அப்படின்னா நான் எப்படி வந்து அது எந்த பொசிஷன்ல இருக்கிறதுன்னு கரெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, C1 நம்ம கரெக்ஷன் பிட்டுங்கனால C1, அதாவது அந்த பார்ட்டி பிட் செக் பண்ண மாதிரி இதையும் செக் பண்ணணும். C1 அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கணும், செகண்ட் பொசிஷனை லீவ் பண்ணிடணும், அடுத்த பொசிஷன் எடுத்துக்கணும், அடுத்தது லீவ் பண்ணிடணும், அடுத்தது எடுத்துக்கணும், அடுத்தது லீவ் பண்ணிடணும், அடுத்தது எடுத்துக்கணும். ஸோ அப்போ எது எது எடுத்திருக்கோம் 1 3 1 செகண்ட் 1 3 5 7. ஓகேங்களா, 1ல என்ன இருக்கு 0, 3ல என்ன இருக்கு 1, 5ல என்ன இருக்கு 0 அண்ட் 7ல என்ன இருக்கு 1. இப்போ இது ஆல்ரெடி ஈவன், நம்ம ஈவன் தான் சொல்லியிருந்தோம், அதனால நமக்கு வந்து ஈவன் பிட் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம், கரெக்டா இருக்கனால 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா C2, ரெண்டாவது பார்ட்டி பிட்ல ஏதாவது தப்பு இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, செகண்ட் பொசிஷன் பார்க்கலாம். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் 2 3 எடுத்துக்கணும், 4 5 லீவ் பண்ணிடணும், அடுத்தது 6 7 எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ 2 3 4 5 விட்டுட்டு 6 7. 2 பொசிஷன்ல என்ன இருக்கு 1, 3ங்கிறதுல 1 இருக்கு, 6 7ல 1 இருக்கு. இதுவும் என்ன இருக்கு ஈவனா இருக்கு, ஸோ அதனால நம்ம 0 போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா C3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், C3 எந்த பொசிஷன்ல இருக்கு 4th பொசிஷன்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா, 2 power 3 4th பொசிஷன். அப்போ அந்த லாஸ்ட் 4ஐயும் எடுத்துக்கணும். அப்போ 4 4 5 6 7 4th பொசிஷன்ல என்ன இருக்கு, இப்போ நம்ம சேஞ்சஸ் ஆயிடுச்சு, அதுதான் எடுத்துக்கணும். 1 5ல 6 0, 6ல 1 1 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, அப்ப நம்ம ஈவன் நம்பர் பண்ணணும்னா 1 இது பண்ணணும். நம்ம இங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எழுதணும் ஆன்சரையும், அதே மாதிரி நம்ம இங்க வந்திருக்கிறதையும் ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எழுதணும். ஸோ அதனால C3 C2 C1 அந்த பேசிஸ்ல தான் எழுதுறோம். ஸோ 1 0 0 நீங்க கரெக்டான பேசிஸ்ல எழுதணும். 100ஓட பைனரியோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. அப்போ 4th பிட் தான் எரர் பிட். ஃபைன் பண்ணிட்டோமா, 4th பிட்ல 1 இருக்கு, ஸோ அதுக்கு பதிலா 0 வந்திருக்கணும், கரெக்ட்டுங்களா. இதுதான் எரர் ஃபைன் பண்றது. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு கமெண்ட்ல போடுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்ப்போம். இதுல ஹேமிங் டிஸ்டன்ஸ்க்கும் ஹேமிங் கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹேமிங் டிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மெஷர் டிஃபரன்ட் பிட்வீன் கோட்வேர்ட்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஹேமிங் டிஸ்டன்ஸ். அதே டிடக்ஷன் அண்ட் கரெக்ஷன் எபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா ஹேமிங் கோடுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, ஆனா இதுல முக்கியமான ஒரு MCQ வந்து இதுதான், எத்தனை பிட்டு கரெக்ட் பண்ண முடியும், எத்தனை பிட்டு டிடெக்ட் பண்ண முடியும்னா ஹேமிங் கோடால 2 பிட்டை டிடெக்ட் பண்ண முடியும், ஆனா ஒரே ஒரு பிட்டை மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, இது MCQல கேட்கலாம், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பிட்டு உங்களால டிடெக்ட் பண்ண முடியும்னா 2 பிட்டு, கரெக்ட் பண்றது ஒரே ஒரு பிட்டு தான். அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். D-1 வந்து டிடெக்ட் பண்றதுக்கு, அண்ட் தென் D-1/2ங்கிறது கரெக்ட் பண்றதுக்கு. இது ரெண்டுமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
இதுல ஹேமிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹேமிங் கோடுக்கு சின்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் இதுல சொன்ன மாதிரி தான் நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிஃபரெண்ட் பிட்ஸ் பொசிஷன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து எரர் கரெக்டிங்க்கு யூஸ் பண்றோம். இது வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு மெட்ரிக் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஆனா ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா ஹேமிங் கோடு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு எரர் கரெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றதும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுல டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இருக்கிறது 3ன்னு காட்டுறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் மாறி இருக்குங்களா, அடுத்து செகண்ட் ஒன் சேமா இருக்கு, அண்ட் தென் தேர்ட் பிட் மாறி இருக்கு, ஃபோர்த்து கரெக்டா இருக்கு, அண்ட் தென் ஃபிஃப்த் பிட் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 பிட் மாறி இருக்கனால 3, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 3. ஹேமிங் கோடு இப்போ 74 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஹேமிங் 74ன்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து டேட்டா பிட். ஸோ இதுல இருந்து டேட்டா பிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஃபார்முலா இருக்குங்களா, 2 பவர் k கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n பிளஸ் k பிளஸ் 1. இந்த ஃபார்முலா வச்சு எத்தனை பார்ட்டி பிட் இருக்குன்னு நம்ம கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹேமிங் கோட்ல நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம். இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன ட்ரிக் 2 பவர்ல வர்றது எல்லாமே பார்ட்டி பிட் தான். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். எரர் ஹேண்ட்லிங் இது வந்து எவ்வளோ எரர்ஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணும். ஆனா இதுல வந்து 2 பிட் எரரை டிடெக்ட் பண்ணும், 1 பிட் எரரை கரெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நம்ம யூஸ் பண்றது ஹேமிங் கோடு தான். அப்ளிகேஷன்ஸ் இப்போ பேரிட்டி பிட் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதனோட அப்ளிகேஷன்ஸ் எங்க அதிகமா இருக்கும்னா மெமரி சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். செக்ஸம் பத்தி நம்ம பார்க்கல, அது பார்க்கறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் ஃபைல் டிரான்ஸ்ஃபர்க்காக செக்ஸம் யூஸ் பண்ணுவோம். சிஆர்சி வந்து ஈத்தர்நெட், வைஃபை, டிஸ்க் ஸ்டோரேஜ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சிஆர்சி யூஸ் பண்ணுவோம். ஹேமிங் கோட் வந்து எதுக்கு அப்படின்னா ரேம் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது தான் ஹேமிங் கோட். இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஓவராலா உங்களுக்கு ஒரு சின்ன டேபிளர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது ஒண்ணும் இல்ல. அதனோட டிஸ்கிரிப்ஷன் வித் எக்ஸாம்பிள். இப்ப பைனரி கோட்னா நம்ம என்ன சொன்னோம்? 0s and 1s இருக்கும். இப்ப 5ஓட டெசிமல் நம்பர் கொடுத்தோம்னா 5 பைனரி கோட் நம்ம போட்டுட்டோம் இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி பிசிடி கோடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பிட்டும் செப்பரேட்லி 4 பிட்டா நம்ம வந்து ஈச் டெசிமல் டிஜிட்டும் வந்து 4 பிட்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 4 பிட். ஓகேங்களா? 4க்கு இது 4, இது 5. இந்த மாதிரி 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்றது தான் பிசிடி. கிரே கோட் அப்படிங்கிறது என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்லி 1 பிட் மட்டும் டிஃபர் ஆகிறது தான் கிரே கோட் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3 பாக்குறீங்களா, 3க்கு வந்து கிரே கோட் பாத்தீங்கன்னா 010. அந்த லாஸ்ட் பிட் மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கும் டிஜிட்டல் சர்க்கியூட்ல. எதுக்காக? ரெடியூஸ் த எரருக்காக. ஆஸ்கி கோட் பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கிறது ஆஸ்கி கோடு. இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா அதனோட ஆஸ்கி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. யூனிகோட் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கேரக்டர் குளோபல் லாங்குவேஜுக்காக யூஸ் பண்றது யூனிகோடு. சம்திங் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்றது யூனிகோடு. எரர் டிடெக்டிங் கோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிடண்டன்சி டிடெக்ட் த டிரான்ஸ்மிஷன் எரர்ஸ், அதாவது பேரிட்டி பிட் நம்ம எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். எரர் கரெக்டிங்கிறதுக்கு வந்து டிடெக்ஷன் ஆர் எரக்ஷனுக்கு கரெக்ஷன் பண்ணலாம், ஹேமிங் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் இது ஜஸ்ட் ஓவர்வியூ. நம்ம பார்த்ததுல ஒரு சின்ன உங்களுக்கு நோட்ஸ், ஒன்லைனர் நோட்ஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு, லாஸ்ட் மினிட்ல பார்க்கணும்னா இந்த இதை பார்த்துட்டு போங்க. ஓகே வாங்க இப்போ கொஸ்டின் டைம் போலாமா? இந்த கொஷின்ஸை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும். The codes we need each successive codes word differ from the preceding one in only 1 bit position அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 keywords இருக்கு. only 1 bit ஒன்னு இருக்கு. successive code differ from preceding code கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப எது வரும் உங்களுக்கு? ஆன்சர் இஸ் கிரே கோட். ஓகேங்களா? அதுக்கான நான் அது வந்து இது என்ன சொல்லியிருக்கேன், பைனரி டு கிரே கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே போகும். அதுக்கான சும்மா அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்ஸ் இஸ் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட்? செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் பிசிடி கோட் வர்றது வந்து என்னன்னா XS3 கோட் தான். ஓகேங்களா? XS3 கோட். நெக்ஸ்ட் பிசிடி, அந்த டெசிமல் நம்பர் 9க்கு பிசிடி கோடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன மாடல்ல எழுதுவோம்? 8421 மாடல்ல எழுதுவோம். ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா 1001. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Which of the following code is weighted?
வெயிட்டட் கோட் எது வரும்னு கேக்குறாங்க. எக்ஸஸ் கோட் வந்து நான் வெயிட்டடு, கிரே கோடும் நான் வெயிட்டடு, ஆஸ்கியும் நான் வெயிட்டடு. ஸோ பைனரி கோட். டெசிமல், அப்புறம் என்னென்ன இருக்கு? ஹெக்ஸா டெசிமல், பிசிடி, ஹெக்ஸா, 2421, 5211, 8421 இது எல்லாமே வந்து வெயிட்டட் கோட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டு கன்வெர்ட் XS3 கோட் இதை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பிசிடியா. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா பிசிடிஏ XS3 கண்டுபிடிக்கிறதுக்கு எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 அப்படின்னு இருக்குன்னா இதனோட XS3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? 4 5ங்களா? 4 5னா 4ஓட பிசிடி நம்பர் 01 ஓகே 0100. அதே 5க்கு பார்த்தீங்கன்னா 0101. இதனோட 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா XS3 கண்டுபிடிச்சிருவோமா? 0011 0011. இதனோட ஆட்டிங் 11 10க்கு 1 10க்கு 1 இது 0பா 0 1 1 1 1 0 ஓகேங்களா? இது வந்து XS3 கோட். அதாவது +3 போட்டோம் அப்படின்னா இது XS3. பிசியோட ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிடியோட +3 போட்டா நமக்கு XS3 கிடைக்கும். ஆனா அதே உல்டாவா யோசிச்சு பாருங்க. XS3யோட பிசிடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் -3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிடி ஃபார்மேட் கிடைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கலாம். 0 நமக்கு ஃபைனலா கிடைச்சது இது 0 111 1 000. இதனோட -3ங்கிறப்போ 0 0 1 1 0 0 1 1 இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிசிடியோட இந்த நம்பர் கிடைச்சிரும். 1 0 1 0 வரும் 0 0 1 இது வரும். ஸோ இதை சப்ராக்ட் ஃப்ரம் இந்த 0 1 1 கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி 3 கொடுத்துருக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஈச் குரூப் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போறது வந்து என்னன்னா XS3 வேல்யூ. XS3 வேல்யூ வேணும்னா பிசிடியோட +3 ஆட் பண்ணணும். இல்ல XS3ல இருந்து பிசிடி வேணும் அப்படின்னா மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும், -3 பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெசிமல் இது 13க்கு XS3 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? இது அதை போட்டு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பாருங்க. ஓகேங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கீழே எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.